கைஸ் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி ராம்நாத் டு மதுரைக்கு தான் போக போகிறோம். அதாவது ஹாஸ்டல் அட்மிஷனுக்காக மதுரை தான் போக போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம எங்கள் வீட்டில் இருந்து கிளம்பி இப்போ தான் பஸ் ஸ்டாண்ட் இருந்தோம். அதாவது எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு. இன்னும் ராம்நாடு போகல. ராம்நாடு போயிட்டு அங்கேருந்து மதுரை போகணும். ஆக்சுவலாக காலேஜ் போயிட்டு அட்மிஷன் போட்டு காலேஜுக்குள்ளே ஹாஸ்டலுக்கு இந்த வாட்டி சேர வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டல் அட்மிஷன் போடணும். ஸோ அட்மிஷன் போட்டு அப்படியே வந்துடுறோம். ஸோ அதை பற்றின விளாக் தான் இந்த வீடியோ. எல்லாருமே வீடியோ பார்க்குற போது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மட்டும் பாருங்க. ஏன்னா வியூஸ்லாம் வருது, பட் சப்ஸ்கிரைப் தான் வருதுல்ல. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்க. சரி, ஓகே, நான் அடுத்தடுத்து வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ டாடா பபாய். அகைன் வெல்கம் டு எஸ்எம்எஸ் vlogs. நம்ம இப்போ எங்க இருக்கோம்? நான் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருக்கோம். புது பஸ் ஸ்டாண்டை இடிச்சுட்டு மறுபடியும் புதுசாக கட்டுறாங்க. அதனால பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கும். இந்த சைடு ஃபுல்லா ராமேஸ்வரம் பஸ்ஸுக தான் இருக்கு. நம்ம பஸ் இந்தோ இங்க நிக்குது பாருங்க. என்னடா சென்னைன்னு ஓடுது அப்படின்னு பாக்காதீங்க. அது சும்மா அப்படி போட்டிருக்காங்க, இந்த மாத்தல. ஸோ இந்த சைட்லாம் ஏர்வாடி பஸ், ராமேஸ்வரம், திருச்சி அந்த மாதிரி பஸ்ஸுகள்லாம் நிற்கும். இந்த சைடு வந்து மதுரை பஸ் 1 to 1லாம் இந்த சைடு தான் நிற்கும். நம்ம சூஸ் பண்ண வண்டி தான் இந்த பஸ். கும்பகோணம் டிரான்ஸ்போர்ட் நடத்துறாங்க. கும்பகோணம் நான் ஸ்டாப் பஸ் தாங்க இது. ஸோ இது இங்கே வந்து ஃபுல்லாகவே என்னன்னா டவுன் பஸ் எல்லாம் நிற்கும். இந்த சைடு 1 to 1 பஸ் மதுரை மட்டும்தான் நிற்கும். ஏசி நிற்கும். ஏசி இதுக்கு முன்னாடி ஒரு 1 to 1 இருந்துச்சு, அது போயிடுச்சு. ஸோ நான் இந்த வண்டியில தான் ஏறலான்னு சொல்லிட்டு இருந்தேன். இது எங்கேயும் நிற்காருங்க, ஃபுல்லாகவே பைபாஸ்லேயே போயிடும் 1 to 1 பஸ். அதுக்கப்புறம் இந்த சைட்லாம் வேற என்ன சொல்றது, அதுக்கப்புறம் உள்ள ஏறி உட்காந்தாச்சு. உள்ள ஏறி உட்காந்தவொடனே எப்படா எடுப்பாங்கன்னு சொல்லி காத்துக்கு இருந்தோம். பார்த்தா எடுக்கவே இல்லை. கொஞ்சம் டிலே ஆச்சு. ஏன்னா உள்ள டிக்கெட் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதனால கொஞ்சம் டிலே ஆச்சு. நானும் உள்ள ஏறி உட்காந்துட்டு நம்ம ஜங்ஷன் அதாவது பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு எய்த்த மாதிரி தான் ஜங்ஷன் இருக்கும். ஸோ ஒரு வழியா அப்படியே எடுத்துட்டாங்க வண்டியை. அந்த டக்கு போதில் அந்த சைடு ஃபுல்லாவே ராமேஸ்வரம் போற ரூட்டு. அதுக்கப்புறம் வண்டியை வெளியே எடுத்துட்டாங்க. கொஞ்சம் டிலே ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் டிலே ஆனதுக்கப்புறம் அவங்க அப்படியே வண்டியை எடுத்துட்டாங்க. ஸோ ஜங்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். இப்போ எல்லா பஸ்ஸுமே அங்கே தான் நிற்கிது. ஒரு வழியா அப்படி இப்படின்னு ராம்நாத்ல இருந்து பஸ்ஸை எடுத்துட்டு வெளியே போயிட்டாங்க. ஸோ 7:15 காலையில் இந்த பஸ் வெளியே ஆகுதுங்க. மதுரை டு ராம்நாடு 1 to 1. ஸோ சாரி, ராம்நாடு டு மதுரை 1 to 1. இது வந்து டிக்கெட்டோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபான்னு வாங்குறாங்க. அதாவது 1 to 1க்கு மட்டும் தான் 100 ரூபா. மற்ற எல்லா ஸ்டாப்லையும் நின்று போற பஸ்ஸுகளும் இருக்கு. அதுக்கு காசு ஒரு 2 ரூபாயோ 1 ரூபாயோ குறைய இருக்கும், எனக்கு தெரில. நான் எப்பயோ போனது இப்போ ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் பைபாஸ் ஏறி போய்கிட்டு இருந்தாங்க. பாலத்து மேலே போய்கிட்டு இருந்தாங்க. எனக்கு வேற லெவல் ஃபீலாக இருந்துச்சு. எனக்கு இந்த பாலம்னாவே அவ்வளோ 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 பிடிக்கும். அதுவும் தேனி டு மதுரை போகிற ரூட்லாம் வேற லெவலாக இருக்கும். மதுரை டு தேனி போகிற ரூட்டு வேற லெவலாக இருக்கும். வேற லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தரும். அதே மாதிரி தான் ராம்நாத் டு மதுரை போற ரூட்டு வேற லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தரும். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரூட்டு. அந்த பாலத்து மேலே ஏறுறது எல்லாமே வேற லெவலா இருக்கும். நான் அப்படியே உட்காந்து ரசிச்சுக்கிட்டே வந்தேன். என்னடா குரல் கொடுக்கலையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல, நான் வந்து அடுத்த வாட்டி குரல் கொடுக்கலான்னு சொல்லிட்டு, ஏன்னா உள்ள காத்து அதிக சவுண்ட் கேட்டனால மேக்கு போச்சு, பேச முடியல. நானும் பேசி பார்த்தேன், பட் ரொம்ப இறைச்சலாக தான் விளங்குச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு டப்பிங் அப்புறமா கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இருந்துட்டேன். நானும் அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டு அந்த ஏர்பாட்ஸ் மாட்டிட்டு ஜன்னல் ஓரமா சீட்ல உட்காந்துட்டு பாட்டு கேட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டு வரதே அது ஒரு தனி, ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு தனி ஃபீல் தான் சொல்ல முடியும். நானும் அப்படியே ஒரு இயற்கையா ரசிச்சுக்கிட்டு அந்த பாலங்களை எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டு அப்படியே நானும் வந்துகிட்டே இருந்தேன். ஸோ செம்ம காத்தடிச்சுதுங்க. செம்ம ஃபாஸ்டா போய்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல ஒரு வண்டி வேற போய்கிட்டு இருந்துச்சு. ராமேஸ்வரம் டு தேனி போற எக்ஸ்பிரஸ் போய்கிட்டு இருந்துச்சு. அந்த வண்டியை பாத்தீங்க அப்படின்னா செம ஃபாஸ்ட்ல போய்கிட்டு இருந்துச்சு. 2 வண்டியை சண்டை போட்டு தான் போய்கிட்டே இருந்தாங்க. ஸோ நானும் அதை பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டு வந்தேன். ஸோ அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒரு வழியா மானாமதுரை ரீச் ஆயாச்சு. மானாமதுரையை பத்தி சொல்லணும்னா இதான் மானாமதுரையோட பஸ் ஸ்டாண்டு. எனக்கு மானாமதுரையிலேயே பிடிச்ச ஒரு விஷயம்னாவே அந்த ஒரு பாலம் தாங்க. இந்த ராம்நாத் டு மதுரை போற ரூட்ல ஒரு பாலம் ஏறும் பாருங்க. இந்த பாலத்தை தான் சொன்னேன். இந்த பாலம் எனக்கு அவ்வளவு பிடிக்குங்க. இந்த பாலமே வேற லெவலில் ஒரு ஃபீலை கொடுக்கும். இந்த பாலத்துல ஏறும்போது எந்த பஸ்ஸா இருந்தாலும் எந்த காரா இருந்தாலும் அவ்வளோ ஸ்லோவா தான் ஏறுவாங்க. அவ்வளோ ஒரு அழகான இந்த ஒரு பாலம், மிக நீண்டமான பாலம், அகலமான பாலம். ஸோ இது மேல ஏறும்போது ரொம்ப ஸ்லோவா தான் ஏறுவாங்க, அப்புறம் தான் ஸ்பீடை ஏற்றுவாங்க. ஸோ இந்த பாலம் தான் அந்த மானாமதுரைக்கே அழகுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ அழகா இருந்துச்சு. ராம்நாத் டு மதுரை போகிற ரூட்ல ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் நடுவில் இருக்கும், சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். அந்த டிஸ்ட்ரிக்டோட ஒரு பார்ட்டு தான் இந்த மானாமதுரை.
அதோட நானும் அதை உட்காந்து சும்மா ரசிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தேன். ஸோ வேற லெவலுக்கு ஒரு ஃபீலை கொடுத்துச்சு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி தான், அந்த பாலமே வேற லெவலு ஒரு ஃபீலை கொடுக்குங்க. அப்படியே மானாமதுரையில சரிக்கிட்டே போற மாதிரி நல்லா இருந்துச்சு. உண்மையாக பார்க்க பக்கத்துல வீடுக உண்மையாகவே வேற லெவலு ஒரு ஃபீலை கொடுக்குங்க. அதுக்கப்புறம் ஃபைனலி நம்ம மதுரையோட ரிங் ரோட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ரிங் ரோட்டுக்கு வந்தோடனே அந்த மாமதுரை சீமையில அந்த பாட்டை கேட்டு அப்படியே வந்தோன்னு வச்சுக்கோங்க, வேற லெவல் ஒரு ஃபீலை கொடுங்க. மதுரைக்கு வந்துட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேற லெவல் ஒரு ஃபீலை கொடுக்கும். அவ்வளோ ஒரு ஃபீல், அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். நம்ம மதுரைன்னு சொல்லாலே எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது என்னதுன்னா, மதுரைன்னு சொன்னாலே வெட்டு குத்து, வீதிக்கு ஒரு கொலை, நாளுக்கு ஒரு கொள்ளை, 10-15 பேர் அருவாளோட சுத்திட்டு இருப்பாங்க, அசந்தா போட்டுருவாங்க. அப்படி இப்படிங்க மதுரையாத்த நீங்க பாத்திருப்பீங்க. நிச்சயமா சொல்றேங்க, மதுரை அப்படிலாம் இல்லைங்க. மல்லிகைப்பூ மணக்கிற இந்த மாமதுரை கோயில் நகரம் மட்டும் இல்லைங்க, திருவிழா நகரம் கூட. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆட்டோ போகுது பார்த்தீங்களா, அந்த சைடு போகிறது ஃபுல்லாக தூத்துக்குடி திருநெல்வேலி அந்த சைடு போகிற ரூட்டுங்க. ஸோ வேற லெவலு ஒரு ஃபீலை கொடுத்துச்சுங்க உண்மையாகவே. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஒரு டிராஃபிக்கை உருவாச்சு. வா, இன்னைக்கு கூட போறவங்க தாங்க முடியலையே. எங்கடா போறாங்க இவங்கெல்லாம்? எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? லீவ் நாள் அதுவுமா சாயங்காலமா எங்க கிளம்பி போறாங்க? எங்க போறான்? இந்த போறான் எங்க போறான்? டே அவளை எங்க போறான்? இவளை எங்க போறான்? எதுக்குடா வரீங்க இவங்கெல்லாம்? எதுக்கு வராங்க இவங்கெல்லாம்? உண்மையாவே அந்த ஒரு மைண்ட் செட் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரவணா ஸ்டோர்ஸை பார்த்தாச்சு, ரொம்ப நாள் ஆச்சு சரவணா ஸ்டோர்ஸ் போய் ஒன் டே போகணும். அதுக்கப்புறம் ஒரு வழியா மாட்டுத்தாவலில் வந்து இறக்கி விட்டாங்க. இந்த சைடு ஃபுல்லாக ஆரப்பாளையம் கோரிப்பாளையம் இந்த சைடு உள்ள பஸ் எல்லாமே, அது அங்கே டவுன் பஸ் எல்லாமே இந்த சைடு தான் நிற்கும். கோரிப்பாளையம் ஆரப்பாளையம் அப்புறம் பெரியார் நிலையம் இது ஃபுல்லாகவே இந்த சைடு தான் போட்டிருப்பாங்க. மற்ற பஸ் வெளி டிஸ்ட்ரிக்ட் உள்ள பஸ் எல்லாம் அந்த சைடு போட்டிருப்பாங்க. ஸோ டவுன் பஸ் எங்கிட்டு போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நம்மளை வந்து இறக்கி விட்டாங்க. இப்போ 9:15 வந்து இறக்கி விட்டாங்க பஸ்ல இருந்து. இங்க வந்து 9:15. இப்ப இங்க இருந்து ஆரப்பாளையம் போகணும். நான் ஆரப்பாளையம் போயிட்டு சாப்பிடலாம்னு சொன்னேன். ஆரப்பாளையம் போகணும் மாட்டுத்தாவணில இருந்து. பாருங்க, இதுதான் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட். ஒரு வழியா ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு போறதுக்கு பஸ் ஏறியாச்சு. ஏன் மாட்டுத்தாவணில சாப்பிடலன்னா, அது இங்க வந்து ரேட்டு ரொம்ப ரொம்ப அதிகம். ஒருவேளை உங்களுக்கு பட்ஜெட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இங்க சாப்பிடுங்க. கண்டிப்பா ஃபுட்லாம் எல்லாமே நல்லாவே டேஸ்டாவே இருக்கும். நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆரப்பாளையத்துல போயிட்டு அங்க போய் சாப்பிடலான்னு தான் இருக்கும். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. அதனால 1-to-1 ஏறி இருக்கும். எம்ஜிஆருக்கு மாட்டுத்தாவணி டு ஆரப்பாளையம் போறதுக்கு 1-to-1 ஏறி இருக்கும். பார்க்காத என்ன பார்க்காத குத்தும் பார்வையால என்ன பார்க்காத. உங்களுக்கு பட்ஜெட் இருந்துச்சு சாப்பிடணும்னு ஆசைன்னா இங்க சாப்பிட ஃபுட்லாம் எல்லாமே சூப்பரா இருக்கும். நான் இப்ப ஆரப்பாளையத்துல போய் தான் சாப்பிட போறேன். உங்களுக்கு அப்படி பட்ஜெட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இதுல ட்ரை பண்ணி பாருங்க. ஃபுட்லாம் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஸோ காசு மட்டும் கொஞ்சம் ரேட் எல்லாமே அதிகமா இருக்கும் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டை பொறுத்தவரை. மற்றபடி ஃபுட்லாம் வேற லெவல் தப்பமா இருக்கும். ஜிகர்தாண்டா ட்ரை பண்ணி பாருங்க, எல்லாமே சூப்பரா இருக்கும். உங்களுக்கு பட்ஜெட் இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா உங்க இஷ்டம். டிக்கெட் கேட்பாங்க. இது ஆரப்பாளையத்துல இருந்து மாட்டுத்தாவணி போறதுக்கு 20 ரூபா ஒரு ஆளுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க டிக்கெட். 1-to-1 தான். நேரா ஆரப்பாளையம் வேற எங்கேயும் நிற்காதுங்க. ஒரு வழியா 20 நிமிஷம் கழிச்சு வண்டி எடுத்துட்டாங்க. என்ன இது? ஸோ அப்படியே ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு ரீச் ஆக போகிறோம். அந்த ஆரப்பாளையம் பக்கத்துலேயே ஒரு செல்ஃபி பாயிண்ட் ஒன்று வச்சுருப்பாங்க. அது வேற லெவலாக இருக்கும். ஸோ அதையும் போய் பார்த்துட்டு, இன்னும் ஓப்பன் பண்ணல, ஓப்பன் பண்ணோன்னே போய் பாருங்க. அதுக்கப்புறம் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பசிச்சுன்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஒரு தோசை சாப்பிட்டோம். உண்மையாகவே சட்னி சாம்பார் தக்காளி சட்னி வேற லெவலில் ஒரு சாப்பாடுங்க. உண்மையாகவே நீங்கள் கண்டிப்பாக அந்த ரோட்டோட கரையில விசிட் பண்ணி பாருங்க. உண்மையா வேற லெவல் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு செட்டு பூரி வாங்கி சாப்பிட்டேன். உருளைக்கிழங்கு வேற லெவலுங்க, சொல்ல வார்த்தையே இல்லை. எல்லாமே ஒரு சூப்பர் ஒரு டேஸ்ட், புது டேஸ்டா ஒன்று கொடுத்துச்சு. நான் ஏற்கனவே ட்ரை பண்ணினேன், பட் பூரி செட் இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். வேற லெவலில் ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. வேற லெவல் ஒரு பசியை அமர்த்துச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா அப்படி இருந்துச்சு. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்க்க மாதிரி. அதுக்கப்புறம் ஆரப்பாளையத்துல இருந்து வெளியே வர என்ட்ரன்ஸ் ஃபுல்லாவே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் புதுசா. அந்த அண்ணன் வேற நம்மளை பார்த்து மறைச்சுக்கிட்டே இருந்துச்சு. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. அதுக்கப்புறம் வெளியே ஆரப்பாளையம் தேனி பஸ்ல ஏறி அப்படியே செக்கானம் போக போறோம். ஆரப்பாளையத்துக்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு அப்படியே நாங்க அங்க இருந்து கிளம்பிட்டோங்க. ஸோ நமக்கு வந்து அவசரத்துக்கு தேனி போற பஸ் அவ்வளோவா நிற்காது நம்ம காலேஜ் வாசல்ல. ஸோ சரின்னு சொல்லிட்டு பக்கத்து ஊர்ல செக்கானம்னு இருக்கும்,
அதாவது செக்கானூரணி தான் எல்லாரும் சொல்லுவாங்க, நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அதை செக்கானூன்னு தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. செக்கானா வரைக்கும் தான் நம்ம டிக்கெட் எடுத்தோம். 15 ரூபா டிக்கெட் ப்ரைஸ் சார்ஜ் பண்ணாங்க. உண்மையாவே இது தேனி கம்பம் போற பஸ்னால உண்மையாவே ஃபாஸ்டா செம்ம ஃபாஸ்டா போயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்க இருந்து நாங்க ஒரு வைபோடையே செம்ம ஜாலியா போய்க்கிட்டே இருந்தோம். ஏன்னா அவ்வளோ ஒரு ஃபாஸ்டா போச்சு. பைபாஸ்னால ஃபுல்லாவே போயிரும். ஸோ அதுக்கப்புறம் நாங்க செக்கானூரணி அங்க போயிட்டு தான் அங்க இருந்து தான் காலேஜ் போக போறோம். ஸோ டைமிங்க்கு மட்டும் தான் எங்க காலேஜுக்கு பஸ் இருக்கும். அதுக்கப்புறம் உண்மையாவே இந்த சைடு போற ரூட் எல்லாமே ஒரு ஸ்கூலு காலேஜஸ் அது மாதிரி தான் இருக்கும். அதான் நான் சொல்லலை, மதுரை டு தேனி போற ரூட் ஒரு ஊருமே வேற லெவல் ஒரு ஃபீலை கொடுக்கும். மலைகளா இருக்கட்டும், ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே வேற லெவலு ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும்னே சொல்லலாம். அவ்வளோ ஒரு அந்த ஊர் ஃபுல்லாவே முக்கியமா இது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு உதவுற அம்புட்டு எல்லாமே இந்த ஊர் தான். அதுக்கப்புறம் காமராஜ் யூனிவர்சிட்டி இருக்கு, அது வேற லெவலா இருக்கும். அதை தான் நீங்க இப்ப பாத்தீங்க. ஆக்சுவலா இது கவர்மெண்ட் பஸ்னா கீழே போகும், இது மேல போகுது. அதுக்கப்புறம் மலைகள் எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு அப்படியே போயாச்சு. செக்கானா வந்தாச்சுங்க. இதுக்கப்புறம் செக்கானத்துல இருந்து செக்கானன்னு சொன்னா மதுரை பீப்புள் எல்லாருக்குமே தெரியும் அது எங்க இருக்குன்னு. உசிலம்பட்டி ரோட்ல இருக்கும். இதான் கொஞ்சம் பெரிய பஸ் ஸ்டாண்ட் இந்த சைடு. இதை தாண்டா அடுத்து உசிலம்பட்டி தான். ஆனா என்னன்னா இப்ப பஸ் வரதா கொஞ்சம் டிலே ஆகும். இதுக்கு அடுத்து போறதுக்கு ஆட்டோ சேர் ஆட்டோல தான் போகணும். கிட்டதான் இருக்கு, சேர் ஆட்டோல தான் போகணும். இதுக்கப்புறம் காலேஜ் போயிட்டு வீடியோ எடுத்து போடுறேன். ஒரு வழியா ஆட்டோல இருந்து இறங்கி காலேஜுக்கு வந்தாச்சு. இதான் என்னோட காலேஜ். ஸோ பாத்துக்கிறேங்க. ஆக்சுவலா எனக்கு காலேஜை பத்தின ஒரு மைண்ட் வாய்ஸ் என்ன அப்படின்னா, சிட்டிக்கு மிக அருகாமைன்னு சொல்லி காலேஜை கட்டிட்டு வந்து பார்த்தா நடுக்காட்டில் இருக்கு. அவசரத்துக்கு தேட்டர் போக முடியல, பார்க் போக முடியல. அவ்வளவு ஏன் சார், பசங்க குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்னாலும் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு சார். ஸோ ஒரு வழியா ஹாஸ்டல் அட்மிஷன் போட்டு முடிச்சாச்சுங்க. முடிச்சதுக்கு அப்புறம் வெளியே வந்து கேம்பஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இதான் அந்த மஞ்சள் கலர் பில்டிங்கு, வேற லெவலா இருக்கும். அந்த இந்த மஞ்சள் கலர் பில்டிங்கு ஒரு மாதிரி வளைஞ்சிருக்கும். உள்ள கிளாஸஸ் அப்படி இருக்குமான்னு கேட்டா அப்படிலாம் இருக்காது. ஏன்னா உள்ள என்னோட கிளாஸ் தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் அப்படி இருக்காது. காலேஜ் பத்தின வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சொல்லுங்க, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா எடுத்து போடுறேன். இது வந்து புது கேண்டீனுங்க. பழைய கேண்டீனை இடிச்சுட்டு மறுபடியும் பெருசா கட்டுறாங்க. ஏன்னா ஷிஃப்ட் காலேஜ் மாறினதுனால, ஃபுல் டே காலேஜா மாறினதுனால இப்போ புதுசா அந்த கேண்டீனை பாருங்க, அந்த ஒயிட் கலர் சீட் தெரியும். ஸோ புதுசா கட்டிக்கிட்டு இருக்காங்க. காலேஜ் கேம்பஸ் அங்க, காலேஜ் என்ட்ரன்ஸ் அங்க இருக்கும், காலேஜுக்கு உள்ள இருக்கும். அப்ப அவ்வளவு தூரம் நடக்கணும். அதுக்கப்புறம் நம்மளை கொஞ்சம் ஸ்டைலா எடுப்போமேன்னு சொல்லிட்டு தான் எடுத்துக்கிட்டே இருந்தேன். கொஞ்சம் ஸ்லோ மோஷன்ல போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அம்மாவை போட்டோ எடுக்க சொன்னாங்க. சரி நம்மளும் அப்படியே வீடியோ எடுப்போமேன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன். உண்மையாவே காலேஜ் கேம்பஸை பத்தி சொன்னா வேற லெவல் ஒரு வைபாவும், வேற லெவல் ஒரு ஃபீல் ஆகும். உண்மையாவே கிளைமேட்லாம் செம்மையா இருக்குங்க. கிளைமேட்லாம் வேற லெவலா இருக்கும். பக்கத்துல சுத்தி ஃபுல்லா மலைகள் இருக்கனால வேற லெவல் ஒரு ஃபீலை கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த மஞ்சள் கலர் பில்டிங் தான் என்னோட கிளாஸ். அப்புறம் இந்த பில்டிங்கே ஒரு மாதிரி சைடா வளைஞ்சுதான் இருக்கும். இந்த சைடு ஸ்ட்ரைட்டா போனீங்க அப்படின்னா பிரின்சிபல் ரூம், அங்க ஒய்ஃபை இருக்கும். அங்கதான் கலெக்ட் பண்ணி டெய்லி பாத்துக்கிட்டு இருப்பேன். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? காலேஜ் பத்தின வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா நான் அதை எடுத்து போடுறேன். இதோட நான் இந்த vlog முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த vlog வந்துகிட்டே இருக்கும். காலேஜ் பத்தின vlogs நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நான் அடுத்த காலேஜ் நடக்கிற vlogs, காலேஜை பத்தி என்ன ஏதுன்னு நான் டீட்டெயிலாக சொல்றேன். என் காலேஜ் ஜாயின் பண்ண வர்றீங்க அப்படின்னா பார்த்துக்கிறீங்க, உங்க இஷ்டம். அதுக்கு மேலே சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, நல்ல காலேஜ் தான். நக்கல்யா அவனுக்கு. காலேஜை பற்றி உங்களுக்கு வீடியோஸ் என்னன்னா நான் தனியாக சொல்லிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. நீங்கள் இங்கே வந்து ஜாயின் பண்ணனா பண்ணிக்கிறலாம். இதுதான் காலேஜோட கேம்பஸ். ஆக்சுவலாக அங்கே சைடு ஃபுல்லாகவே காலேஜஸ் இருக்குது. ஹாஸ்டல் வந்து இந்த சைடு போகணும். அதோட அவ்வளோதான். ஸோ இதுக்கு மேலே வீடியோ வேணும், நெக்ஸ்ட் வீடியோ பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ காலேஜை பற்றி வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. ஸோ டாட்டா பாய் பாய். அடுத்த vlogல சந்திப்போம். பாய்.